அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், இன்னைக்கு நிறைய இந்த உளவியல் மருத்துவர்களிடம் பேசி கொண்டிருக்கும் போதும் சரி, இல்லை நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வரவங்க கிட்ட பேசும்போதும் சரி, ஃபோம்ன்ற ஒரு பிரச்சனையெல்லாம் மனிதர்கள் அகப்படுறாங்களா சார்? இந்த சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம், இந்த சமூக வலைதளத்தினால, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போடக்கூடிய காரணத்தினால, வீடியோ போடக்கூடிய காரணத்தினால, யாரோ ஒருத்தர் தவறான கமெண்ட் போட்டுட்டாங்கன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் அவங்களால அதுலேருந்து மீண்டு வரவே முடியலை. இல்லை யாராவது ஒருத்தங்க தப்பான அவங்கள விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாள் முழுவதும் அவங்களால மீண்டு வரவே முடியல. இது பொதுவாக இந்த அலுவலகங்களில் யாராவது ஒருத்தங்க நீங்கள் பண்ண வேலை தவறுன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் மன ரீதியாக அவங்க ரொம்ப போராட்டத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் உள்ளாய் கொண்டே இருக்கிறாங்க. இதற்கு என்னப்பா தீர்வுன்னா, என்ன பெரிய தீர்வு தெரியுமா? ஓஷோ ரொம்ப அழகா சொல்லுவார், வார்த்தை நம்முடையது, அர்த்தங்கள் அவர்களுடையதுன்றார். எவ்வளோ ஆழமான வார்த்தை தெரியுமா? வார்த்தை நம்முடையது. நாம ஒரு விஷயத்தை யோசிச்சு ஒரு வகையா சொல்லியிருப்போம் சார். அர்த்தங்கள் ஒவ்வொருத்தரை பொறுத்தவரை அர்த்தங்கள் மாறும். அவர்களுடைய பார்வையில, அவர்களுடைய சூழ்நிலையில, அவர்கள் வளர்ந்த விதத்துல, அவர்களுடைய எண்ணத்துல, அவர்களுடைய மெச்சூரிட்டி லெவல்ல வார்த்தைகள் நம்முடையதாக இருக்கும். அர்த்தங்கள் புரிந்து கொள்பவர்களுடைய எண்ணங்களை பொறுத்து இருக்கு சார். 2 பேரு ஆற்றங்கரையில மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆற்றங்கரையில ஒருத்தர் இப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. பிடிக்கிறவர் சொல்றாரு, எனக்கு மீன்னா உசுறுன்னார். மீன்னா உசுறு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருக்கு மீன் பிடிச்சிட்டு போய் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசை. எங்கள் வீட்டில் இப்படி கலர் கலராக அப்படி மீன் சுற்றுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு மீன்னா உசுறு அப்படின்னாரு. மேல இருந்து ஒருத்தர் அவர் சொன்னாரு, அதை வாங்கி போட்டார், எனக்கும் மீனுன்னா ரொம்ப உசுறு பாடினாரு. என்ன அர்த்தம்? இவர் சட்டியில குழம்புல கொதிக்க வைக்கிறதுக்கு சொல்றாரு. மீனுன்னா உசுறு, இந்த வார்த்தை ஒண்ணுதான் சார். மீன்னா உசுறுன்ற வார்த்தை ஒண்ணுதான். இவரு வளர்க்கறதுக்காக சொல்றாரு, அவரு சாப்பிட்றதுக்காக சொல்றாரு. இல்ல, அப்படி வார்த்தைகள் நம்முடையது, அர்த்தங்கள் மாறுபட்டுட்டே தான் சார். ஒரு பையன் இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடிச்சிருக்கான். மேடம் ரொம்ப அவசரம், இந்த ஏரியாவில் அவங்க ஏரியாவை சொல்லி இங்கே கரண்ட் கட் பண்ண முடியுமா, ரொம்ப அர்ஜென்ட், கரண்ட்டை கட் பண்ண முடியுமான்னா. அவங்க கேட்டால் என்னப்பா ஆச்சு, எதுவும் தண்ணியில் வயர் ஏதாவது விழுந்துருச்சான். அதெல்லாம் இல்லை மேடம். வீட்டில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சா? இல்லை மேடம். வீட்டில் ஏதாவது ஃபயரிங் ஆயிடுச்சா? வேற ஏதாவது பிரச்சனையா? ஸ்டெபிலைசர் ஏதாவது வெடிச்சிருச்சா? என்ன ஆச்சுப்பா? என்னாச்சுன்னு அவங்க பதட்டத்தோட கேட்குறாங்க. நம்ம பையன்ல, இல்லை மேடம், படுத்துட்டேன், போர்வையெல்லாம் போத்திட்டேன், லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், கொஞ்சம் கரண்ட்டை கட் பண்ண முடியுமான்னு இருக்கான். வார்த்தைகள் நம்முடையது. எதற்காக எதை சொல்லப்படுகிறதுன்றது ரொம்ப ரொம்ப சார். அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம அதை பிடிச்சிக்க கூடாதுன்னு சொல்வது போல செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்வாங்க சார். ரொம்ப அழகா ஒரு புதுக்கவிஞர் எழுதியிருந்தாரு, உயிர்கொலை பாவம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் பேச்சாளர். உயிர்கொலை பாவம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் பேச்சாளர், பட்டாடை அணிந்து கொண்டு அப்படின்னு எழுதியிருந்தார். பட்டாடை அணிந்து கொண்டு, புரியுதுங்களா? பட்டுன்றதே பட்டுப்புழுவை கொன்றுதானே அந்த பட்டாடையை உருவாக்க முடியும். உயிர்கொலை பாவம் என்று பேசிக் கொண்டிருந்தார் பேச்சாளர், பட்டாடை அணிந்து கொண்டுன்னு. சில விஷயங்கள் எதற்காகன்னு தெரியாமலே, அர்த்தங்கள் புரியாமலே செஞ்சு கொண்டே இருப்பாங்க சார், செய்து கொண்டே இருப்பாங்க. ஒரு இராணுவ படை, இந்த இராணுவ படையில ஒரு இராணுவ வீரர்களுக்கு படையில ஒரு டேபிளுக்கு 2 இராணுவ வீரர்களை காவலுக்கு வச்சிருந்தாங்க. ஒரு டேபிளுக்கு 2 பேர் காவலுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. இப்ப அங்க வந்து புதுசா வந்த அதிகாரி கேட்டாரு, நீங்க 2 பேரும் ஏன் இங்க நிக்கிறீங்க? இந்த டேபிளுக்கு காவல் நிக்க சொன்னாங்க. இந்த டேபிள் அப்படி என்ன இருக்குன்னு தெரியாது சார், தெரியாது. இதுக்கு முன்னாடி தானே எங்களுக்கு டியூட்டி போடுவாங்க, மாறி மாறி இந்த டேபிளுக்கு காவல் நிக்க சொல்லுவாங்க, நாங்க காவலுக்கு நிற்போம். அப்படியா? அப்படி என்ன இந்த டேபிள்ல பெரிய ஆன்டிக் டேபிளா, இல்ல முக்கியம் என்ன இருக்கு? தெரியாதுங்க, நீங்க பழைய ராணுவ அதிகாரிட்டு தான் கேட்கணும். இப்போ இவர் என்ன பண்றாரு, பழைய ராணுவ அதிகாரி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த புது அதிகாரி கேட்கிறாரு, இந்த டேபிளுக்கு 2 பேரை காவலுக்கு போடுறீங்களே, அப்படி அந்த டேபிள்ல என்னங்க இருக்கு, அதுல அவ்வளவு சிறப்பம்சங்கள் என்னங்க இருக்கு? அவர் சொல்ற, எனக்கு தெரியாதுங்க, நான் ஒரு 12 வருஷம் சர்வீஸ்ல இருந்தேன், 12 வருஷமும் இந்த டியூட்டி நான் போட்டேன், ஆனா எனக்கு முன்னாடி இருந்த ராணுவ அதிகாரி தான் அதை பண்ணாரு, நீங்க வேணா அவரை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. இவர் என்ன பண்றாரு, அவருக்கும் முன்னாடி இருந்த ராணுவ அதிகாரிகிட்ட கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, சார் நான் ஒரு 6 வருஷம் சர்வீஸ்ல இருந்தேன், நான் 6 வருஷமா அந்த டியூட்டி போட்டேன், எனக்கு எதுக்குலாம் தெரியாது, 6 வருஷம் டியூட்டி போட்டேன், எனக்கு முன்னாடி ஒரு ராணுவ அதிகாரி இருந்தார்ல, அவர் தான் இதை பண்ணாரு, நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க. என்ன இந்த 17 வருஷத்துக்கு முன்னாடி இங்க யாரா ராணுவ அதிகாரின்னு தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு போன் அடிக்கிறாரு. சார், இந்த மாதிரி இந்த ஹாலில் ஒரு டேபிள் போட்டு அதுக்கு 2 பேரை காவலுக்கு நிப்பாட்டி இருந்தீங்களே, என்ன காரணத்துக்காக சார்? அந்த டேபிளினுடைய சிறப்பம்சம் என்ன சார்? அவரு போன்ல கேட்டாரு, இன்னுமாடா அந்த பெயிண்ட் காயல அப்படின்னாரு. 17 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமா அந்த பெயிண்ட் காயல அப்படின்னு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? டேபிள்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அந்த பெயிண்ட்ல யாரும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரை காவலுக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அந்த ராணுவ அதிகாரி மாறி
அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி மாறி அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி மாறுற வரைக்கும் 17 வருஷமா காஞ்சி போன டேபிளுக்கு 2 பேர் காவலுக்கு நின்றுருக்காங்க. இந்த கதை தான் சார் நடந்துட்டு இருக்கு. எதுக்காக செய்யறோம், எதுக்காக பேசுறோம்னு புரியாமலே, அர்த்தங்கள் புரியாமல் செய்யக்கூடிய பல விஷயங்கள் விரயமாய் கொண்டிருக்கும்னு அர்த்தம். ஒரு பெரிய மாலுமி ஊரா போறவர், பெரிய மாலுமி ஊரா போவார். அவர் என்ன பண்ணிருக்காரு, டிபெட் நாட்டுக்கு போகும்போது அவருக்கு ஒரு கிளி கிடைச்சிருக்கு. அந்த கிளி பேசுற கிளி, அற்புதமா பேசும். அப்படிப்பட்ட ஒரு கிளி அந்த அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காரு, தான் மனைவி ஊர்ல தனியா இருக்காளே, நாமளும் ஊர்ல இல்லையே, மனைவி தனியா இருக்காளே, அவளுக்கு பேச்சு துணைக்கு இருக்கட்டும்னு இந்த கிளிய கொரியர் போட்டு அனுப்பி விட்டுருக்காரு. ஊருக்கு கொரியர் போட்டு அனுப்பி விட்டாரு. இப்ப இவர் ஊரெல்லாம் சுத்திட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்தவர் வீடு பூரா தேடினார். எங்கடா கிளிய காணோம், கிளிய காணோம், பேசுற கிளி அனுப்பணுமே, கிளிய காணமே, கிளிய காணமேன்னு சுத்தி புத்தி பார்த்துட்டு மனைவிட்ட கூப்பிட்டு கேட்டாரா, நான் ஒரு கிளி அனுப்புனேன்ல, அது எப்படி இருந்துச்சு? மனைவி சொல்லிருக்காங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க, அற்புதமா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இந்த வடிவேல் என்ன சொல்லுவார்ல, புறாவை வறுத்தாடா தின்பதுன்ற மாதிரி அது பேசுற கிளின்னு அனுப்பிச்சா கிளி இனிமையாக இருக்கும்னு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. இனிமைன்ற வார்த்தையை நம்ம தப்பா புரிஞ்சிருக்கு, வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கு. நடக்கும்ல. அப்படி சில விஷயங்கள் எதற்காகன்னு புரியாமலே இருக்குங்க. அது அவர்கள் நிலையில் இருந்து பார்த்தால் தான் புரியும். ஒரு கவிஞர் ரொம்ப அற்புதமா ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க, மேலை நாட்டு கவிஞர். ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. எனக்கு கால்களை புகைப்படம் எடுக்க பிடிக்கும், எனக்கு கால்களை புகைப்படம் எடுக்க பிடிக்கும், எனக்கு பிடித்த வாசனை விளையாட்டு வீரர்களினுடைய காலுறை வாசனை தான். சாக்ஸ், காலில் போடுவாங்க சாக்ஸ். எனக்கு பிடித்த வாசனை விளையாட்டு வீரர்களினுடைய காலுறை வாசனை தான். இப்போ அந்த பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, இந்த கவிதை ரொம்ப பிரபலமாச்சு. பத்திரிகையாளர்லாம் கேட்டுறாங்க, என்ன சார் வித்தியாசமா எழுதியிருக்கீங்க, காலை போட்டோ எடுக்க பிடிக்குன்றீங்க, காலுறையினுடைய வாசனை பிடிக்குன்றீங்களே என்ன சார்? அவர் ரொம்ப அழகா சொன்னார், எனக்கு கால்களை போட்டோ எடுக்க பிடிக்கும், பிஞ்சு குழந்தையினுடைய பஞ்சு கால்களை, துள்ளி ஓடும் மான்களின் கால்களை, துரத்தி ஓடும் புலியின் கால்களை, சிறுத்தையின் கால்களை, பதுங்கி நிற்கும் கால்களை, உழைத்த அப்பாக்களின் கால்களை, பித்த வெடிப்பு உள்ள கால்களை, எல்லா கால்களையும் எனக்கு புகைப்படம் எடுக்க பிடிக்கும், எனது போலியோ காலை தவிர. அவரால் எதிர்ச்சிருக்க, எனது போலியோ காலை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாசனைகளையும் என்னால் விலை கொடுத்து வாங்க முடியும், எல்லா பெர்ஃப்யூம் விலை கொடுத்து வாங்கி விட முடியும். ஆனால் இந்த விளையாட்டு வீரர்கள் போடக்கூடிய அந்த காலுறை, அந்த சாக்ஸினுடைய வாசனையை என் காலில் இருந்து கொண்டு வரவே முடியாதுன்னு. அதனால ஓட முடியாது, காலில் வேர்க்காது, என் காலில் இருந்து அதை கொண்டு வரவே முடியாதுன்னு. இப்ப இந்த கவிதைகள் பொதுவானவை, யாரால் எழுதப்படுகிறதோ அதை பொறுத்து அர்த்தங்கள் இருப்பது போல இந்த வாழ்க்கை வார்த்தை பொதுவானவை, யாரால் சொல்லப்படுகிறதோ யாரால் கேட்கப்படுகிறதோ அதை பொறுத்து அர்த்தமாகிறது. வார்த்தைகள் நம்முடையது, அர்த்தங்கள் அவர்களுடைய. நன்றி.